தாவேகாவும் தேமுதிகவும் கூட்டணியில இருந்தா நீங்க ஆதரிப்பீங்களா? கண்டிப்பா ஆதரிப்பேன் மேடம். இல்லம்மா, அங்க ஆதரிப்பேன். கண்டிப்பா ஆதரிப்பேன். நான் ஆதரிப்பேன். எதனால? ஏன்னா நாங்க மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமா ஆதரிப்போம். ரெண்டு பேருமே இது நடிகரா இருந்து வந்தவங்க. அதுவும் விஜய் வந்து நல்லது செய்வாப்லன்ட்டு எப்ப ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்லது பண்ணா ஆதரிக்கலாம். திருப்பி திமுக வந்ததுன்னா திருப்பி ரவுடிசம் ஜாஸ்தி ஆகிடும், எல்லாமே ஜாஸ்தி ஆகிடும். அவங்க ஏற ஊழல் ஜாஸ்தி. சாதாரண ஒரு மக்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த அமைச்சரங்கள்லாம் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்க. துரைமுருகன் கனிமவளருக்கு செந்தில் பாலாஜி அவங்க சும்மா கேஸ் தான் இருக்குதே தவிர அந்த செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் அவர் எவ்வளோ கொள்ளடிச்சிருக்கிறாரு. சும்மா கோர்ட்டுக்கு வராரு, ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. சாதாரண மக்கள் அது மாதிரி விடுவாங்களா? நம்ம ஊர் சட்டம் சரி கிடையாதுங்க. சட்டம் சரி இருந்தால் தான் எல்லாமே போயிடுவாங்க. என்னதான் தப்பு செஞ்சால் பணம் தான் நம்ம வெளில வந்துடலான்னு ஒரு இது. அதனால வந்து அவங்க வந்து பணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஜனங்க இப்படி போனாலும் அவங்களுக்குலாம் அக்கறையே கிடையாது. பணம் இருந்தால் போதும், நம்ம அரசு அதிகாரத்தில் இருந்தால் போதும், நம்ம என்ன பண்ணலான்ட்டு அவங்களுக்கு ஒரு இது. விஜயகாந்த் இருந்தபோது விஜய் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலையே இல்லையா? விஜயகாந்த் சப்போர்ட் அப்போ வந்து விஜய் வந்து தோழனியே கொடுக்கல. இப்போ மட்டும் எப்படி கூட்டணிக்கு சம்மதிச்சாங்க? இப்போ புதியதா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் பேசுறாங்க. அதாவது இது புதியதா வாய்ப்பு இல்லை, ஓட்டை பிரிக்கிற வேலை. இப்போ யாருக்கு நிறைய பேர் விஜய் எப்படி தெரியும்? அவர் வந்து ஒரு சினிமா ஆக்டர். அவர் சினிமா ஆக்டரா இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சு. இதுவும் அவர் சினிமா ஆக்டரா இல்லைன்னா நிறைய பேருக்கு தெரியாது. எதா இருந்தாலும் நீ முதல் வந்து விஜயகாந்த் இருக்கும்போது நீ கூட வந்து இதை நின்றுனா ஓகே, விஜயகாந்த் கட்சி கூட சேர்ந்து கூட்டணி அமைச்சா மக்கள் ஏற்றுப்பாங்க. திடீர்னு வந்து நான் நின்றுட்டேன் எல்லாரும் ஆதரிங்கன்னா ஆதரிப்பாங்களா?